அனைவருக்கும் வணக்கம். இன்று 10/1/2026 இன்று நடைபெற்ற தேசிய வருவாய் வழி திறனறி தேர்வு சேட் பகுதியில் கேட்கப்பட்ட கணித பகுதியில் கேட்கப்பட்ட 20 கேள்விகளுக்கான டீடைல்டு ஆன்சர் கீ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவது 91வது கொஸ்டின் -9 அடுக்கு x+1 இன்ட்டு 1/-9 அடுக்கு -5 ஈக்குவல் டு -9 அடுக்கு 10 எனில் x ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. பையில் இருக்கு இல்லைங்களா, அது மேல போனா அடுக்கோட குறி மாறிடும். அப்ப +5 ஆயிடுது. அடிமானம் 1 இருந்து பெருக்கல்ல இருந்து அடுக்க கூட்டிக்கலாம். அந்த விதி பிரகாரம் x+1 +5 நம்ம சேர்த்தோம்னா x+6 ஆயிடுது. இந்த சைடு அடுக்கு 10 இருக்குது. இந்த சைடு அப்ப xக்கு எது போட்டா 10 ஆகும், ஈக்குவல் ஆகும்? x = 4. அப்ப x = 4 என்பது சரியான விடை. அடுத்து 92வது கொஸ்டின் ரூபாய் 7,000க்கு 7% ஆண்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து p × r/100 அடுக்கு n. இங்க p யோட வேல்யூ வந்து அசல் 7,000 கொடுத்திருக்காங்க. r வந்து 7% அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த அடுக்கு 2 இருக்கிறதால அதை 2 முறை எழுதிக்கிறோம். 7/100. இப்போ பையில பாத்தீங்கன்னா நமக்கு 3 0 இருக்கு. அப்ப 7,000த்துல இருக்கிற 3 0வை அடிச்சிடுறோம். இப்போ 3 7 இருக்கு. 3 7 நமக்கு தெரியும். 3 7 பெருக்குனா கணம் 7ஓட கணம் வந்து 343. இதை வந்து 10ஆல வகுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 34.3 என்பது சரியான விடை. அடுத்த புள்ளி 0,5 என்பது டேஷின் மீது அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த புள்ளியில பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0ன்னு கொடுத்திருக்கிறதால இது கண்டிப்பா ஒய் அச்சின் மேல் அமையும். அடுத்து 2 பேர் இணைந்து 2 வேலைகளை 2 நாட்களில் முடிக்கிறார்கள் எனில் 20 பேர் இணைந்து 20 வேலைகளை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம 8வதுல கலப்பு மாறல் பார்த்திருக்கோம் இல்லையா, அந்த பயிற்சியில இருக்கிற ஒரு கொஸ்டின் தான் இது. 2 ஆட்கள் 2 வேலையை 2 நாட்களில் முடிக்கிறார்கள் அப்படின்னு கூற்று கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அப்படியே எழுதிக்கிறோம். 2 ஆட்கள் வேலையின் அளவு 2, முடிக்கும் நாட்கள் 2ன்னு எழுதிக்கிறோம். இப்போ ஆட்களின் எண்ணிக்கை அதிகமாக்குறாங்க, 2ல இருந்து 20 ஆகுது. அப்ப வேலையின் அளவு 20 ஆகுது. அப்ப முடிக்கும் நாட்கள் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா பின்னத்தை எடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய முடிக்கும் நாட்களோட ஒப்பிடுறோம். இப்போ ஆட்களின் எண்ணிக்கை அதிகமாக்குறப்ப செய்து முடிக்கிற நாட்களின் எண்ணிக்கை கண்டிப்பா குறையும். இது வந்து எதிர்மாறல். அடுத்து வேலையின் அளவு அதிகரித்தா செய்து முடிக்க வேண்டிய நாட்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும் தானே. அப்போ இது வந்து நேர்மாறல். முதல்ல இருக்கிறது எதிர்மாறல், அடுத்து இருக்கிறது நேர்மாறல். பின்னத்தை எதிர்மாறல்ன்றதால தலைகீழா போட்டுக்கிறோம். 2/20 20/2ன்னு போட்டுக்கிறோம். பெருக்கல் 2வது பின்னம் வந்து நேர்மாறல், அதை அப்படியே வச்சுக்கிறோம். 2/20 ஈக்குவல் டு 3வது பின்னத்தை அப்படியே வச்சுக்கிறோம். 2/x. இப்ப பாத்தீங்கன்னா 1 20 20 1 20 20 1 2 1 2. அப்ப இந்த சைடு ஃபுல்லா கேன்சல் ஆயிட்டு 1 மட்டும் தான் இருக்குது. இந்த பையில இருக்கிற எக்ஸ் அந்தாண்ட போனா பெருக்கல் ஆயிடும். அப்ப x = 2 2 நாள்கள். அடுத்து பாத்தீங்கன்னா 95வது கொஸ்டின் முக்கோணம் ஏபிசியில் a = 90 டிகிரி, b = 60 டிகிரி மற்றும் கோணம் b மற்றும் கோணம் c இன் கோண இரு சமவெட்டிகள் முறையே BDCE எனில் ECD எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. முக்கோணம் ஏபிசியில் a வந்து 90 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க, b வந்து 60 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப c வந்து கண்டிப்பா 30 டிகிரியா தான் இருக்கணும். ஏன்னா ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளோ? 180 டிகிரி. பிக்கும் சிக்கும் கோண இரு சமவெட்டி வரைய சொல்றாங்க. அதாவது சியோட கோண இரு சமவெட்டி வந்து சிஇ, பியோட கோண இரு சமவெட்டி வந்து பிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க கேட்கறது இசிடி எவ்வளோன்னு கேட்கறாங்க. இசிடி இப்போ அந்த சிஇ வந்து 30 டிகிரி 2 சம பாகமா பிரிக்குது. அப்ப 5 டிகிரி வரும். அப்போ இசிடி வந்து 5 டிகிரி. அடுத்து 96வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது மிக பெரியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க 2 × 15 அதை ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து 2வது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 16 × 5ன்னு இருக்கு. 16 வந்து நம்ம 2 மாத்தலாம். 2 × 4 தான் 16. அப்போ 16க்கு பதில் 2 × 4ன்னு போடுறோம். ஏற்கனவே அங்க அடுக்கு 5 இருக்குது. இப்போ அடுக்கின் மீது ஒரு அடுக்கு இருந்தா அந்த 2 அடுக்கையும் பெருக்கிக்கலாம். அப்ப 2 × 20 செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் அதே போல 4 வந்து 2 × 2ன்னு எழுதலாம். அங்க ஏற்கனவே 40 இருக்குது. அப்ப 2 40 80. அப்போ 2 × 80 என்பது தேர்ட் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 8 × 20ன்னு இருக்கு. 8 நம்ம என்னன்னு எழுதலாம், 2 × 3ன்னு எழுதலாம். அங்க ஏற்கனவே அடுக்கு 20 இருக்கு. அப்ப அது ரெண்டுத்தையும் பெருக்குனா 2 3 6 60. அப்ப 2 × 60 ஃபோர்த் ஆப்ஷன். அப்ப இதுல பெருசா இருக்கிறது எது? 2 × 80 தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அடுத்து 97வது கொஸ்டின் x+y என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 கோவையும் நம்ம கூட்டோம்னா இதுல நடுவுல பாத்தீங்கன்னா
+1 -1 இருக்கு. அது 2 கேன்சல் ஆயிடும். அதேபோல +b -b இருக்கு. அது 2ம் கேன்சல் ஆயிடும். இப்போ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, a² - b² இருக்கும். a² - b² நம்ம a + b × a - b தான். a² - b² முற்றொருமைகள்ல நம்ம பார்த்துருக்குறோம். அப்ப a² - b²க்கு பதிலு a + b × a - b அப்படி போட்டுக்கலாம். அப்போ அதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுக்கு விதிகள்ல இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. -1 × 8 × -1 × 7 × +1 × 6 by -1 × 3 × -1 × 5ன்னு இருக்கு. இப்ப இத என்ன பண்ணலாம், கீழ -1 × 3 × -1 × 5 இருக்குல்ல, அத ஆட் பண்ணோம்னா -1 × 8ன்னு ஆயிடுமா? இப்போ கீழயும் -1 × 8 இருக்கு. மேலயும் -1 × 8 இருக்கு. அது கேன்சல் ஆயிடும். அப்ப மேல மட்டும் என்ன இருக்கும்? -1 × 7 × +1 × 6 இருக்கு. இப்போ -1 × 7 இருக்கிறத நம்ம பெருக்குனோம்னா என்ன கிடைக்கும்? -1 கிடைக்குமா? +1 கிடைக்குமா? -1 தான் கிடைக்கும். அந்த சைடு +1 எது இருந்தாலும் அது +1 தான். அப்ப -1 × +1 வரும். அது 2த்தையும் பெருக்கணும்னா மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். அப்போ 2வது ஆப்ஷன் -1 என்பது சரியான விடை. அடுத்து 36 மீட்டர் பக்க அளவு உடைய ஒரு சதுரத்தின் பரப்பும் 24 மீட்டர் உயரமுள்ள ஒரு இணைகரத்தின் பரப்பும் சமம் எனில் இணைகரத்தின் அடிப்பக்க அளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து நம்ம 36 பக்க அளவு கொண்ட ஒரு சதுரத்தோட பரப்பளவு பார்த்தோம்னா நமக்கு 1296 கிடைக்குது. இதே பரப்பளவு தான் அந்த இணைகரத்தோட பரப்பளவும். அதனுடைய உயரம் கொடுத்துட்டாங்க. அப்ப உயரத்தால நம்ம அந்த பரப்பளவை டிவைட் பண்ணோம்னா நமக்கு 54 மீட்டர் என்பது அந்த இணைகரத்தின் உயரம். அடுத்து 100வது கொஸ்டின். ஒரு வட்ட வடிவ புல்வெளியை சுற்றி அலங்கரிக்க ஒரு மீட்டருக்கு 50 வீதம் 11,000 செலவாகிறது எனில் அதன் விட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு மீட்டருக்கு வந்து 50 ரூபாய் ஆகுது. அப்ப 11,000 ரூபாய்க்கு வந்து எத்தனை மீட்டர் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, அப்ப 11,050ஆல வகுத்தோம்னா நமக்கு வந்து 220 மீட்டர் கிடைக்குது. அப்ப 220 மீட்டர் என்பது அந்த வட்ட வடிவ வயலின் சுற்றளவு. சரிங்களா? இப்போ சுற்றளவு ஃபார்முலாவில் சுற்றளவுக்கு பதில் நம்ம 220 = 2πr இல்லையா? பையோட மதிப்பு 22/7, ஆரோட மதிப்பு அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ இந்த சைடு இந்த 6 மட்டும் தனிமைப்படுத்திக்கிட்டு இந்த 2 × 22/7 இருக்குல்ல, இதை என்னென்ன பண்ணோம்னா தலைகீழ் பெருக்கல் ஆயிடும். அப்போ இந்தாண்ட ஏற்கனவே 220 இருக்கு. 220 × 7/22 × 1/2 = 6. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 22 22 மேலையும் 1 22 22 0 10 ஆயிடுச்சு. இப்போ 2ஆல அந்த 10 அடிச்சோம்னா 1 2 2 I 2 10. இப்போ கீழே நம்பர் இல்லை, மேலே மட்டும் 5 × 7 இருக்கு. 7 35. அப்போ ஆரம் எவ்வளோ? 35. ஆனால் அவங்க வந்து விட்டம் கேட்கறதால ஆரத்தை நம்ம 2 மடங்கு ஆக்கிக்கிறோம். அப்போ விட்டம் வந்து 70 மீட்டர். அடுத்து 101வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட படத்தில் பின்வரும் கூட்டுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உள்ள வந்து ABC 3 உட்கோணங்களை கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து வெளிக்கோணங்கள், அதாவது ஒரு பக்கத்தை நீட்டிப்பதால் ஏற்படுற வெளிக்கோணங்கள் கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு ஒரு தேற்றம் தெரியும். ஒரு முக்கோணத்தில் ஒரு பக்கத்தை நீட்டிப்பதால் ஏற்படும் வெளிக்கோணமானது அதன் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ x வந்து எதுக்கு சமம்? பியும் சியும் கூட்டுறதுக்கு சமம். அப்ப x வந்து x = b + c இல்லையா? y = a + c. அடுத்து z = a + b. இப்போ x + y + z = ab + bc + ca அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 2a 2b 2c வரும். இந்த 2 பொதுவா எடுத்துக்கணும்னா அப்போ பிராக்கெட்டுக்குள்ள a + b + c வரும். அப்போ ஆப்ஷன் 3 x + y + z = 2 × a + b + c என்பது சரியான விடை. அடுத்து பின்வருவனவற்றில் எது சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 1% எதுக்கு சமம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 1% என்ன அர்த்தம்? சதவீதம்னா 100ன்னு அர்த்தம். அப்போ 1/100க்கு எது சமம்? 1/100. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 0.01 ஆப்ஷன் 1 வந்து 1% சரியான விடை. அடுத்து கீழ்கண்ட விவரங்களின் இடைநிலை மற்றும் முகடு ஆகியவற்றின் சராசரி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஏறு வரிசையில எழுதிக்கணும். ஏறு வரிசையில் எழுதினால நம்ம இடைநிலை கண்டுபிடிக்க முடியும். இதுல பாருங்க, இப்ப ஏறு வரிசையில எழுதியிருக்கிறேன். ஒரு 1 இருக்கு, 2 2 3 3 4 4 இருக்கு. மொத்தம் நமக்கு 10 நம்பர் இருக்கு. இப்போ இதுல நடுவுல பாத்தீங்கன்னா 2 3 வருது. அப்ப 3 அடுத்தடுத்து வந்ததால பிரச்சனை இல்லை. அப்ப இடைநிலை வந்து 3 தான். முகடு பாத்தீங்கன்னா அதிக முறை இடம்பெற்ற நம்பர் அது வந்து 4.
இப்போ இந்த இடைநிலை முகடு 2த்துக்கும் சராசரி என்னது? 3க்கும் 4க்கும் சராசரி 3. நடுவுல இருக்கிற நம்பர் 3. அது சரியான விடை. அடுத்து 104வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட அட்டவணையிலிருந்து x மற்றும் y-க்கான சரியான தொடர்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா x அதிகமா இருக்கு, y கம்மியா இருக்கு. அதாவது ஒய்யோட 3 மடங்கு தான் வந்து எக்ஸ். சரிங்களா? எக்ஸ் வந்து ஒய்யோட 3 மடங்கு. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 3y அப்படின்னு கொடுத்துருந்தா அது சரி. எக்ஸ் ஈக்குவல் டு 3yன்னு எதுவுமே கொடுக்கல. சரிங்களா? அப்போ ஒய்க்கு ஈக்குவல் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒய் எப்படி கிடைக்குது? எக்ஸை 3ஆல வகுத்தா தான் ஒய் கிடைக்குது. பாருங்க, 6 3ஆல வகுத்தீங்கன்னா 2 ஒய் கிடைக்குதா? அடுத்து 12 3ஆல வகுத்தீங்கன்னா ஒய் 4 கிடைக்குதா? 12 3ஆல வகுத்தா 4 கிடைக்குதுல்ல. அப்போ y ஈக்குவல் டு எக்ஸை 3ஆல வகுக்கணும். அப்போ சரியான விடை என்னது? y ஈக்குவல் டு 1/3 ஆஃப் எக்ஸ். அடுத்து 105வது கொஸ்டின். பின்வருவனவற்றில் எது பல்லுறுப்புக்கோவை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வருது இல்லைங்களா? இது வந்து பல்லுறுப்புக்கோவையில வராது. அடுக்கு வந்து 1 மற்றும் சம்திங் இருந்தால் மட்டும்தான் சரியா வரும். அப்போ ரூட் வந்தா அது வந்து பல்லுறுப்புக்கோவை இல்லை. அப்போ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 106வது கொஸ்டின். ஒரு பொருளை 850க்கு விற்றதால் கிடைத்த லாபமும் அதே பொருளை 570க்கு விற்றதால் ஏற்பட்ட நட்டமும் சமம் எனில் அந்த பொருளின் அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எனக்கு சரியா தெரியல. கண்டிப்பா 1420 கிடையாது. மீதி இருக்கிற 3 ஆப்ஷன் தான் ஏதோ ஒன்று. அது எனக்கு சரியா தெரியல. போட்டு பார்த்தேன், சரியா வரல. யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு வட்டத்தின் ஆரம் 2 மடங்கானால் அதன் பரப்பு என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ பரப்பளவு ஃபார்முலா வந்து πr ஸ்கொயருங்களா? இப்போ ஆரோட மதிப்பு டபுள்-r 2rன்னு எடுத்துக்கிறோம். அப்போ π இன்ட்டு ஆர் ஸ்கொயரை வந்து 2r ஹோல் ஸ்கொயர்னு போடுறோம். அப்போ 2க்கு ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிடும்? 4 ஆயிடுமா? அப்போ 4 இன்ட்டு πr ஸ்கொயர் வருமா? அப்போ ஆரை வந்து நம்ம டபுள் மடங்கு ஆக்கினா ஏற்கனவே இருந்தது என்ன ஆகுது? 4πr ஸ்கொயரா மாறுது. அப்போ 4 மடங்கா ஆகுது. அப்போ ஆப்ஷன் 4 4 மடங்காகும் என்பது சரியான விடை. அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 1ஆம் இலக்கம் சார்ந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொதல் ஆப்ஷன் 100ன் அடுக்கு 100 இன்ட்டு 111ன் அடுக்கு 111 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 100ன் அடுக்கு எத்தனை போட்டாலும் என்னதான் அது? 0 தான் 1ஆம் இலக்கம். அதே போல் 1ன் அடுக்கு எத்தனை போட்டாலும் அது 1 தான். அப்போ 0 இன்ட்டு 1 பார்த்தீங்கன்னா 0 தான் வரும் 1ஆம் இலக்கம். அப்போ ஏவுக்கு வந்து 4 0 என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்து டி பாருங்க, 444 வருது. 444 4ல் 2 நம்பர் தான் ரொட்டேஷன்ல வரும். நன்னாங் 16. அப்போ 4ன் அடுக்கு ரெட்டப்படையா இருந்தா 6 வரும். அதே 4 கியூப் பார்த்தீங்கன்னா 64 வருது. அப்போ அடுக்கு வந்து ஒத்தப்படையா இருந்தா 4, ரெட்டப்படையா இருந்தா 6. இங்க ஒத்தப்படையா ரெட்டப்படையான்னு பார்த்தோம்னா இங்க 41 இருக்கு. அது வந்து ஒத்தப்படை தான். அப்போ 1ஆம் இலக்கம் வந்து என்னது? 4 தான். அப்போ ஆப்ஷன் டிக்கு வந்து இந்த சைடில் 1 4 என்பது சரியான விடை. அப்போ ஏவுக்கு 4 டிக்கு 1 இதில் பார்த்தீங்கன்னா அது பிரகாரம் ஆப்ஷன் 4 தான் சரியா வருது. அதுதான் சரியான விடை. அடுத்து பார்த்தீங்கன்னா 125ன் வர்க்கமானது 3ஆல் வகுக்கும் போது மீதி 1 கிடைக்கும். காரணம் ஒரு முழு வர்க்க எண்ணை 3ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியானது 0ஆகவோ அல்லது 1ஆகவோ இருக்கும். இதுக்கு முன்னால எனக்கு இந்த விதி தெரியாது. அதன் பிறகு நான் என்ன பண்ணேன், முழு வர்க்க எண்ணெல்லாம் 3ஆல வகுத்து பார்த்தேன். அதனுடைய மீதி பார்த்தீங்கன்னா 0வாவோ 1ஆவோ தான் வருது. அப்போ கூற்று மற்றும் காரணம் 2ம் சரி. அது வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம். லாஸ்ட் கொஸ்டின் 110வது கொஸ்டின். ஒரு முக்கோணத்தின் 2 பக்கங்கள் 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் எனில் பின்வருவனவற்றுள் எது அம்முக்கோணத்தின் 3வது பக்கமாக அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும், ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் 2 பக்கங்களின் கூடுதல் 3வது பக்கத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 5னாலும் 9 வருது. 9ஐ விட அதிகமா இருக்கணும். இங்க 9 கூட இருக்கக்கூடாது. அப்போ 11 3வது ஆப்ஷன் 11 என்பது சரியான விடை. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர் கீஸ்க்கு நம்மளுடைய சேனல் அறிவுமதி அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பபாய், டேக் கேர்.